மல்லிக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய தவறு நடக்கப் போகுது அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் தெரியும். ஆனா, அது என்ன ஏது அப்படிங்கிறது தெரியாம இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா, கடைசியில இப்படி சுடர் கையில இருக்கக்கூடிய அந்த ஒரு கெமிக்கல வாங்குவாங்க. அதாவது அத புடுங்கிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது மல்லியும் வந்து எவ்வளவோ போராடுறாங்க. ஆனா, கடைசியில உண்மையிலேயே காப்பாத்த முடிஞ்சதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு மிகப்பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது இந்த சுடர் இருந்துட்டு இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி, கண்டிப்பா இந்த ஒரு பிளான நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியே ஆகணும். இதுல எந்த ஒரு பிரச்சனையுமே வந்துறக்கூடாது. இதுல யாருமே தப்பிச்சிடவும் கூடாது. நம்ம நெனச்சபடி எல்லாமே நடக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லி, அடுத்தடுத்து வந்து ஏற்பாடுகள் சிறப்பா இந்த சுடர் பண்ணி வச்சிருக்கா. ஆனா அது எதுவுமே மல்லிக்கு தெரியாது. மல்லிக்கும், விஜய்க்கும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய பிளான்லாம் எதுவுமே இல்ல. அவங்க 2 பேரும் எந்த ஒரு பிளானுமே பண்ணாம தான் கிளம்பி வராங்க. அதாவது இந்த சுடரால என்ன பண்ண முடியும்? அவளே ஒரு காமெடி பீஸு. அவலாம் வந்து எந்த ஒரு பிளானும் பண்ண மாட்டா. ஏதோ சாதாரணமா கூப்பிட்டுருக்கா, போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாரி கிளம்பி தான் வந்தாங்க. ஆனா வர வழி முழுக்க வந்து நம்ம மல்லிக்கு மனசுக்குள்ள வந்து ஏதோ குறுகுறுத்துட்டே இருக்கு. என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. அதுவும் இல்லாம அத நம்ம விஜய் கிட்ட சொல்லும்போது, விஜய் வந்து அத கேஷுவலா எடுத்துக்கிறாரு. அதுதான் வந்து மல்லிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. விஜய் நான் இவ்ளோ டீட்டெயிலா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க எதுக்காக வந்து இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருந்துட்டு இருக்கீங்க? எனக்கு ஏதோ மிகப்பெரிய தவறு நடக்க போற மாரி வந்து எனக்கு தோணுது அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. ஒரு பக்கம் நம்ம மல்லி கிட்ட விஜய் சொல்லக்கூடிய விஷயம், "மல்லி நீ எத பத்தியும் கவலைப்படாத. எல்லாமே நல்லபடியா நடக்கும். இந்த கோவிலுக்கு போயிட்டு நம்ம திரும்புனதுக்கு அப்புறமா வீடு திரும்பும்போது, அந்த சுடர் இருக்க மாட்டா. அதாவது நம்ம குடும்பம் மட்டும் தான் இருக்கும். கதிரேசன், நிஷா இவங்க எல்லாருமே சுடரோட உண்மையான சுயரூபத்த தெரிஞ்சுக்கிட்டு, கடைசியில இங்கிருந்து அடிச்சு விரட்ட தான் போறாங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதனால அத பத்திலாம் வந்து எதுவுமே ஃபீல் பண்ணாத." அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. ஆனாலுமே மல்லியோட மனசுக்கு கேட்கவே மாட்டேங்குது. அதே சமயத்துல இங்க என்ன தவறு நடக்க போகுது? இந்த சுடர் என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கா? அப்படின்ற ஒரு விஷயத்த எல்லாத்தையுமே வந்து இப்போ நம்ம மல்லி வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து வெண்பாவும் வந்து கேட்குறாங்க. இந்த மாரி "என்ன மல்லியம்மா, எதுக்காக வந்து இப்படி நின்னுட்டு இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, "இல்ல வெண்பா, இங்க இருக்கக்கூடியது ரேணுகா இல்ல, சுடர் தான்." அப்படிங்கிற மாரி சொல்லி, "உனக்கு, எனக்கு, விஜய் டாடாவுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அப்படி இருக்கும்போது கதிரேசன் தாத்தாவுக்கும், நிஷா சித்திக்கும் அந்த விஷயம் தெரியாதுல்ல. அதே மாதிரி எதுக்காக வந்து இந்த சுடர் இருந்துட்டு இப்போ எல்லாரையுமே இங்க கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் தெரியவே இல்ல. அப்படி இப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம நம்ம வெண்பா சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து "மல்லியம்மா நான் ஒன்று சொல்றேன். அதுவும் இல்லாம இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாதீங்க." அதாவது சுடர் இருந்துட்டு அதாவது இவங்க ரேணுமா இருக்காங்கல்ல, அவங்க வந்து அ யார்கிட்டயோ தனியா அடிக்கடி போய் பேசிட்டு பேசிட்டு வராங்க. அதாவது அவங்க யாருக்கோ இன்ஃபர்மேஷன் குடுக்குறாங்களோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. இத கேட்ட உடனே நம்ம மல்லி வந்துட்டு, "என்ன வெண்பா சொல்ற? என்ன நடந்துச்சு?" அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, வீட்ல இருந்து கிளம்பும்போதுலருந்தே வந்து சுடர் அடிக்கடி தனியா போய் பேசுறது, அதுவும் இல்லாம வந்து ப்ளவுஸ் வந்து தைக்கிறதுக்கு குடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அத வாங்கணும்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, ஒரு இடத்துல வந்து நின்னது. இது எல்லாத்தையுமே வந்து வெண்பா வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்டதுமே மல்லிக்கு பயங்கரமா அதிர்ச்சி. அதுவும் இல்லாம சுடர் ஏதோ மிகப்பெரிய பிளான பண்ணி வச்சிருக்கா அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. ஆனா என்ன பிளான் அப்படிங்கிறது தெரியலையே அப்படின்ற மாரி வந்து சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. வெண்பா இருந்துட்டு மல்லியம்மா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அவங்க என்ன பேசுறாங்க, ஏது பேசுறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் ஒட்டு கேட்டு வரேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அடுத்ததா வெண்பா இருந்துட்டு இந்த சுடர் தனியா போய் ஃபோன் பேசும்போதெல்லாம் வந்து போய் பார்க்க ஆரம்பிச்சுறாங்க. ஆனா கடைசியா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா, இந்த சுடர் வந்துட்டு கோவில்ல ஒரு ரவுடி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இந்த மாரி வந்து "ரகு சொன்ன ஆள் நீங்க தானே? கரெக்ட்டா வேலைய முடிச்சிருவீங்கல்ல. அதாவது கரெக்ட்டா நான் குடுத்த கெமிக்கல நீங்க கலந்துரணும்." அப்படி இப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அந்த ஒரு விஷயத்த பத்தி பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுவும் இல்லாம இவங்க வந்து ஏதோ விஷம் அப்படி இப்படின்ற மாரி பேசின உடனே வெண்பா அத கொண்டு போய் வந்து மல்லி கிட்ட குடுத்துறாங்க. இந்த மாரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, ஆனா அதே சமயத்துல இந்த சுடர் இருந்துட்டு ஆளுங்கள வச்சும் வேலைய முடிக்கிறதுக்கு பார்க்குறா. ஆனா, அதே மாதிரி இன்னொரு டப்பாவும் வாங்கி வச்சிருக்கா. அதாவது ஆல்ரெடியே வாங்குன கெமிக்கல் டப்பா இல்லாம, இப்போ வரும்போது வந்து ஒரு கெமிக்கல் வந்து வாங்கிட்டு வந்து வச்சிருக்கா. அந்த ஒரு கெமிக்கல வச்சு தானே வந்து நம்ம மல்லிய காலி பண்ண முடியும். அதாவது ஏற்கனவே அந்த ரவுடிங்க கிட்ட இருக்கக்கூடியது ஒண்ணு. அத கொண்டு வந்து தான் இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாரையுமே வந்து கொல்லணும். ஆனா, அதே சமயத்துல இன்னொரு ஒரு கெமிக்கல் டப்பாவையும் மல்லி கிட்ட வந்து வச்சுட்டா, அதுக்கப்புறம் வந்து மல்லி தானே இதுல சிக்கிக்குவா. எல்லாருமே வந்து
செத்துருவாங்க. அதுக்கப்புறம் மல்லி மேல இந்த பழிய போட்டுட்டு, நம்ம ஈஸியா வந்து தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாரி வந்து சொல்லி தான் இந்த ஏற்பாடுகள் எல்லாமே நடந்துச்சு. அதே மாதிரி நம்ம மல்லி வந்து வெண்பாவால வந்து உஷாரானது மட்டும் இல்லாம, கடைசியில மல்லி இருந்துட்டு டைரக்ட்டா போயிட்டு இந்த சுடர அடிச்சு உண்டு இல்லன்னு பண்ணி, அவ கிட்ட இருக்கக்கூடிய அந்த விஷத்த வந்து புடுங்கி எடுக்குறாங்க. அதுவும் இல்லாம அந்த விஷத்த வச்சு வந்து இவ என்னென்னலாம் ஆட்டம் காட்டணும்னு பார்த்தா, எப்படியாச்சும் வந்து நம்ம கதிரேசன், நிஷா, அடுத்ததா வெண்பா, விஜய் இவங்க எல்லாரையுமே கொல்லணும் அப்படின்ற மாரி வந்து பார்த்தாங்க. அதுவும் இல்லாம ரகு வந்து இதுக்கு முழுக்க முழுக்க ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதாவது எப்படியாச்சும் வந்து இந்த சுடர் இது எல்லாத்தையுமே செஞ்சுட்டா அப்படின்னா, அதுக்கப்புறம் இவள பிளாக்மெயில் பண்ணியே நம்ம வந்து ஓரளவுக்கு செட்டில் ஆயிடலாம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, ஏன்னா இந்த கதிரேசனுக்கு வந்து கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபாய்க்கு மேல வந்து சொத்து இருக்கும். அதுவும் இல்லாம இந்த நிஷாவுக்கு பாதி, ரேணுகாவுக்கு பாதி தான் இதுக்கு முன்னாடி வந்து இருக்கும். விஜய்க்கு உண்மை தெரியல அப்படின்னா, விஜய கல்யாணம் பண்ணிட்டு கதிரேசன் கிட்ட இருந்து ஒரு பங்கு சொத்த மட்டும் தான் வந்து எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஆனா இப்போ இந்த விஷயம் எல்லாமே விஜய்க்கு தெரிஞ்சதும் நல்லதா தான் போச்சு. இனிமே எல்லாமே வந்து நமக்கு ஏத்த மாரி நடக்க போகுது. இனிமே இந்த ஒரு விஷயத்த யாராலயுமே எதிர்பார்க்கவே முடியாது. அதுவும் இல்லாம இந்த சொத்து எல்லாமே நமக்கு தான் அப்படின்ற மாரி வந்து சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா மல்லி தான் இதுல மாஸ் காட்டி அந்த பாய்சன் டப்பாவ அதாவது அந்த கெமிக்கல வந்து புடுங்கி, இவ யாரு, என்ன, ஏது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அந்த கதிரேசன், நிஷாவுக்கு புரிய வைக்க போறாங்க. ஏன்னா முக்கியமா அவங்களுக்கு தான் இப்ப புரிய வைக்கணும். அவங்களுக்கு தான் உண்மை எதுவுமே தெரியாது. இந்த சுடர வந்து மலை போல நம்பிக்கிட்டு இருக்காங்க. தன்னோட பொண்ணு தான் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.